உலக சினிமாலாம் பார்க்குறவங்க அவங்க வந்து ஒரு சினிமா ரசிகரா ரொம்ப முற்போக்காளராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுபோல் சினிமா தமிழ்ல இல்லை, இங்க பாடல் வச்சிருக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பாடலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பாடல்கள் பெற்ற ஒரு ஹாலிவுட் படம், ஐரோப்பியன் படங்கள்ல பாடல்களும் இருக்கதான் செய்யுது. ஆனா தமிழ் சினிமாவில் பாடல் பிரதானமா இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, தமிழ் சினிமாவுக்கு பாடலே தேவையில்லை, ஒரு சினிமாவுக்கு பாடலே தேவையில்லைங்கிற கருத்து சரியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா இதுகார வந்த சினிமாவை நீங்க தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 வருஷத்தை தாண்டி சினிமா வந்திருக்குது. இந்த 100 வருஷத்தில் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 100 ஆண்டுகள்ல சினிமாவின் சாதனையாக என்ன நீங்க பாத்தீங்கன்னா, பாடலை கழித்து விட்டு நீங்க பாடலற்றதாக தமிழ் சினிமாவை பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஒண்ணுமே கிடையாது. தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே ஒண்ணும் கிடையாது. அப்ப இங்க எது அபரிதமான ஒரு திறமைசாலியாக, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு சர்வதேச திறமைசாலியாக தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் எது இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது இயக்குனரோ அல்லது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரோ பாடலாசிரியரோ இல்லை, மாறாக யார் இருக்கிறாங்க?